மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனம் மற்றும் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுவின் அறைகூவல் அடிப்படையில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் மற்றும் புதுச்சேரி ஓய்வூதியவர்கள் சங்கத்தின் சார்பில் கம்யூனிஷன் தொகை காலத்தை 15 ஆண்டுகளில் இருந்து 12 ஆண்டுகளாக மாற்றி அமைத்திட வேண்டும். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்கும் முடிவை கைவிட வேண்டும். மின்சார திருத்த சட்டம் 2022 திரும்ப பெற வேண்டும். 26 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற புதுச்சேரி அரசை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது. தர்ணா போராட்டத்திற்கு அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், பொதுச் செயலாளர் முனுசாமி, பொருளாளர் வனவரம்பன், அமைப்பு செயலாளர்கள் சிவஞானம், கலியபெருமாள், இளங்கோவன், ஜவஹர் மற்றும் தேசிய ஓய்வூதியர் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு புதுச்சேரி கிளையின் தலைவர் நடராஜன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், பொருளாளர் ராமகிருஷ்ணன், ஜிப்மர் ஓய்வூதியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் விஸ்வநாதன், நடராஜன், BSNL ஓய்வூதியர்கள் சங்கத்தின் நிர்வாகிகள் சண்முக சுந்தரம், ராமகிருஷ்ணன், தபால்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் கலியமூர்த்தி, வருமான வரித்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் கணேசன், ரயில்வே ஓய்வூதியர்களின் சங்கத்தின் நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், சாங்கர், காவல்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் சேகர், மின்துறை ஓய்வூதியர்கள் சங்கத்தின் மணி, புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் தலைவர் சண்முகம், பொருளாளர் ஞானசேகர் உள்ளிட்டோர் திரளாக கலந்து கொண்டனர்.